அனைவருக்கும் வணக்கமுங்க. பௌர்ணமி நாளே ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு புதுமையான விஷயம், ஒரு முழுமையான விஷயம். அதுக்காகத்தே அது பௌர்ணமின்னு பேர். அதுவும் சித்ரா பௌர்ணமி நாளே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது சித்திரகுப்தன். அதாவது யமன் இருக்கார் இல்லையா, யமன் அவருக்கு பிஏ வேலை பார்க்குறவர் தாங்க இந்த சித்திரகுப்தன். இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா அவருக்கு ஒரு கணக்காப்பில் மாதிரி மொத்த கணக்கையும் மானிடர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் எழுதி வைக்கிறவர் தான் இந்த சித்திரகுப்தன். ஆமாம், அவரை இன்றைக்கின்னு நம்ம தரிசித்தோம்னா அவரோட அருள் முழுமையாக கிடைக்கும். முழுமையாக கிடைக்கணுன்றதுக்காக எல்லா தப்பையும் அவர் கிழிச்சு போட்டுற மாட்டார். எழுதி வச்சதை இல்லை அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டார். நம்ம செஞ்சது தான். அந்த தப்பு இனிமேல் செய்யாத அளவுக்கு நமக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு அருளை கொடுப்பார். அதை தான் நமக்கு பண்ணுவார் தவிர மற்றபடி நம்ம செஞ்ச தப்பை எதுவும் பண்ண மாட்டார். இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு நல்ல ஒரு அருள் கொடுப்பார். அப்படித்தான் நமக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமினாலே சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு உகந்த முக்கியமான தலத்தில் திருவண்ணாமலை இருக்கிறதுனால அங்கே கிரிவலம் சுற்றிட்டு வர்றது சிவனையே மகிழ்விக்கிறது அப்படின்னு ஒரு பொருள். அது ரொம்ப முக்கியமான தலம். சிவனோட பக்தர்கள் அனைவரும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சுற்றி அவர் தரிசித்தா அவரோட அருள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.